Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله العلي العظيم அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழ் முரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் மீண்டும் ஒரு ஆங்கில புத்தாண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு என்கிற முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு ஆண்டு துவங்கி இருக்கிறது என்கிற அளவோடு இந்த ஆங்கில புத்தாண்டிற்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இல்லை. கடமை இல்லை என்று சொல்லுகிற பொழுது இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை என்று சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் நிர்வாக ரீதியாக இந்த ஆங்கில புத்தாண்டோடு நாம் பல்வேறு வகையான தொடர்பில் தான் இருந்தாக வேண்டி இருக்கிறது. நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களோ கணக்கீடுகளோ இந்த ஆங்கில வருட பிறப்பின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனாலும் வாழ்த்து சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாமிய கடமை இல்லை. இன்னொரு கோணத்திலே வாழ்த்து சொல்கிற அளவுக்கு கடந்த காலமோ புதிய வருடமோ ஆரோக்கியமாக இல்லை. எந்த சந்தோஷத்தை வைத்து வாழ்த்து சொல்வது? என்ன நிறைவை வைத்து வாழ்த்து சொல்வது? சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு தன்னிறைவை அடைந்திருக்கிறது. மக்கள் உரிமைகள், மனித உரிமைகள் பேணப்பட்டு வருகின்றன, அதனால் வாழ்த்து என்று சொல்வதற்கில்லை. நாளுக்கு நாள் மனித உரிமைகள் மீறப்பட்டு கொண்டே வருகின்றன, கலாச்சார சீரழிவுகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. எந்த கோணத்திலும் ஒரு மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்தை தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவும் இல்லை, இந்தியர்களும் இல்லை. எனவே அதை குறித்து நாம் பெரிதாக பேசப்பட வேண்டியது இல்லை. ஆனால் அதை ஒட்டி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த நடப்பு பின்னணியிலே. அன்பானவர்களே, உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. வேறு எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு இளைஞர்கள் இல்லை. அதற்கு சமூக ரீதியான, அரசியல் ரீதியான அல்லது பல்வேறு காரணங்கள் அதற்கு பின்னால் இருக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் இந்தியா அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு. ஆனால் இந்த இளைய சக்தி பல்வேறு வகையிலே மோசமாகி கொண்டிருப்பதையே நாம் கண்டுகொண்டு வருகிறோம். இளைஞர்களிலே கணிசமானவர்கள் மதுவினுடைய போதையிலும் வேறு பல போதைகளிலும் கலாச்சார சீரழிவிலும் சிக்கி இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே எந்த விதமான லட்சிய உணர்வும் இல்லாத ஒரு புதிய தலைமுறை, இளைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலே இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றிவிடப் போகிறார்களோ இல்லையோ, தங்களுடைய சொந்த குடும்பத்தை கூட தாங்கி நிற்கக்கூடிய வலிமை இல்லாதவர்களாக, உள்ளீடற்றவர்களாக உருமாறிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை காப்பாற்றுவது என்ன? தன்னையே காப்பாற்றிக் கொள்வதற்கான வலிமை இல்லாதவர்களாக, ஒழுக்க பின்புலம் இல்லாதவர்களாக, உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களாக, மன திண்மை இல்லாதவர்களாக ஒரு புதிய தலைமுறை உருவாகி கொண்டு வருகிறது. இன்னொரு கோணத்திலே பார்க்கிறோம், நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் பண்பாடு என்று ஒன்று சொல்லப்படுவது உண்டு. தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் மாதிரியான எல்லா மதங்களையும், எல்லா இனங்களையும், எல்லா ஜாதிகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பண்பாடு. மத வேறுபாடுகளை தாண்டிய ஒரு தமிழ் பண்பாடு.
முஸ்லிம் கல்ச்சர் என்று ஒன்று தனி இருக்கும், இந்து கல்ச்சர் என்று தனியாக இருக்கும், கிறிஸ்தவ கல்ச்சர் தனியாக இருக்கும். அதையெல்லாம் மதம் சார்ந்த கலாச்சாரங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள். இந்த மத கலாச்சாரங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்களை எல்லாம் தாண்டி தமிழ் சமுதாயத்திற்கென்றே ஒரு பண்பாடு இருக்கிறது. ராபி சேது பிள்ளை என்று ஒரு பழைய தமிழறிஞர் இருந்தார். அவர் சொல்வார், தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு திறன் உண்டு என்று ஆரம்பிப்பார் அவருடைய கட்டுரை தொடர்களை. தமிழர்களுக்கே என்று இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம், ஒரு வீரம், ஒரு பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தை பற்றி, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு முக்கியமான 3 விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் ரொம்ப சுருக்கமாக. முதலாவதாக, இந்த தமிழ் பண்பாடுகள், நாகரீகங்கள், ஒழுக்கங்கள் இதெல்லாம் மதங்கள், ஜாதிகள், இது மாதிரியான எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி பேணப்பட்டு வருகிறதுங்கிற விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி. மதங்களை கடந்த பண்பாடுகள் தமிழ் பண்பாடு. ரெண்டாவது, இந்த பண்பாடுகளும் நாகரீகங்களும் ஒழுக்கங்களும் எல்லாம் தமிழர்களாக நமக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம். இந்த தமிழ் பண்பாட்டினுடைய பெருமைக்கு சொந்தக்காரர்களாக முஸ்லிம்களாக நாமும் இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாமும் தமிழர்கள். நாம் நம்முடைய மார்க்கத்தால் முஸ்லிம்களாக இருந்தாலும் தமிழ் சமுதாயத்தோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறோம். அந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகள் இஸ்லாத்திற்கு விரோதமாக இல்லை என்று சொன்னால் அவளை ஏற்றுக்கொள்வதற்கும் இஸ்லாம் தடையாக இல்லை. இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய எந்த பண்பாட்டையும் இஸ்லாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான பண்பாடுகளுக்கு இஸ்லாம் எதிரானது அல்ல. ஒன்று, இஸ்லாமிய பண்பாடுகளுக்கும் நாகரிகங்களுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த இஸ்லாமிய கல்ச்சரை பாதிக்காத அளவுக்கு இருக்குமானால் அந்த பண்பாடுகளுக்கு இஸ்லாம் எதிரானது அல்ல. அந்த வகையில் தமிழர்களாக இந்த தமிழ் பண்பாடு சம்பந்தமாக நாமும் பெருமைப்பட்டு கொள்ளலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த தமிழ் பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நாகரீகங்கள், ஒழுக்கங்கள் எல்லாம் இருக்குதே, இதெல்லாம் இந்திய அளவில் மட்டும் பேசுபொருள் அல்ல, உலக அளவிலேயே மிக மிக ஆச்சரியத்தோடு பார்க்கப்படுகிற விஷயம். இந்த கல்ச்சரோடு, இந்த தமிழ் கலாச்சாரத்தோடு வெளிநாட்டவர்கள் மிக ஆர்வம் கொள்ளக்கூடிய விஷயம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய தமிழ் பண்பாடுகள். உலகம் பூராவும் அதனை ஆர்வத்தோடு பார்க்கிறது. எப்படி இவர்களால் இந்த பண்பாடுகளை இந்த நவீன நாகரிகத்திலும் விட்டு கொடுக்காமல் காப்பாற்ற முடிகிறது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். பிற மாநிலங்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளும் கூட. அந்த அளவுக்கு தமிழ் பண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. இப்படி 3 வகையில் இதை அடக்கலாம். தமிழ் பண்பாடு சம்பந்தமாக இந்த பண்பாடுகள், நாகரிகங்கள், இந்த ஒழுக்கங்கள், இந்த கலாச்சாரங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய சவால்களை சந்தித்து கொண்டு வருகின்றன. இந்த ஒழுக்கங்கள், நாகரிகங்களுக்கும் பண்பாடுகளுக்கும் பாரம்பரியத்திற்கும் ஒரு சாவுமணி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. அந்த சவால்களை நாம் இப்படி வகைப்படுத்தி பார்க்கலாம். என்ன? 1வதாக, முன் எப்போதும் இருந்ததை விட இப்பொழுது அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. தமிழ் பண்பாடுகளுக்கும் கலாச்சாரத்துக்கும் வேட்டு வைக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் முன்னரை விட இப்போ அதிகமாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். 2வதாக, மாறி வரக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் பெருமளவுக்கு தமிழ் கலாச்சாரத்தை பாதிச்சுட்டு இருக்கு. வெஸ்டர்ன் கல்ச்சருடைய உணவு பழக்க வழக்கங்கள் இந்திய தமிழக சமுதாயத்தையும் பற்றி பிடித்திருக்கிறது. பெரிய அளவுக்கு முஸ்லிம்கள் உட்பட தமிழர்களுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் தமிழ் கலாச்சாரத்தையே, தமிழ் பண்பாட்டையே குழி தோண்டி போதிக்கிற அளவுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் மாறி வருகிறது. அதே மாதிரி 3வதாக சொல்வதாக இருந்தால், இந்த தமிழ் பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் கலாச்சாரத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய மிக மோசமான ட்ரெஸ் கோடு, ஆடை கலாச்சாரங்கள், தமிழ் பண்பாட்டை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஆடை கலாச்சாரங்கள். முதல்ல இந்த அளவுக்கெல்லாம் படு மோசமான
ஆடை கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒழுக்க ரீதியான ஆடைகள், தமிழ் பண்பாட்டுக்கே ஒரு ஒழுக்க ரீதியான ஆடையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கு காற்றில் பறக்க விடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாகத்தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தமிழ் சமுதாயத்தையும் பாதித்திருக்கக்கூடிய போதைப் பொருள் விற்பனையும் போதைப் பொருள்களுடைய பயன்பாடுகளும். இப்போ தமிழ் பண்பாடுகளுக்கும் நாகரிகங்களுக்கும் ஒழுக்கங்களுக்கும் கலாச்சாரத்துக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை இப்படியெல்லாம் நாம் பட்டியல் போட்டு பார்க்க முடியும். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணங்கள் என்ன என்பதை பற்றியும், இதற்கெல்லாம் யார் காரணகர்த்தாக்கள் அவர்களை பற்றியும் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 கோணங்களில் நாம் அடையாளம் காணணும். என்ன காரணம்? யார் காரணம் இந்த கலாச்சார சீரழிவுக்கு? 3 கோணத்தில் நமக்கு கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. முதலாவதாக அதையெல்லாம் அடையாளம் காணுவது மட்டுமல்ல, அதெல்லாம் அடையாளம் கண்டு நாம் கண்டிக்கணும், மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பை பதிவு செஞ்சாகணும், சீர்திருத்துவதற்கு முயற்சி செஞ்சாகணும். 3 கோணங்களில் முதலாவது கோணம், இந்த சீர்திருத்தம் என்பது சமுதாய பொறுப்புணர்வு என்பதை தாண்டி இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கடமையாகவே இருக்கிறது. சீர்திருத்தங்கிறது யாரோ பண்ண வேண்டியது, எங்கோ நடக்க வேண்டியதல்ல. முதலில் முஸ்லிமாகவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த மாதிரியான கலாச்சார சீரழிவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது, கண்டனங்களை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது, சீர்திருத்தியாக வேண்டியிருக்கிறது. இந்த கோணம் கொள்கை ரீதியான கோணம். அதனை குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். முஸ்லிம்களே, நீங்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டியவர்கள். முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கானவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கானவர்கள். இதை எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது? குர்ஆன் முஸ்லிம்களுடைய பாரம்பரிய சொத்தல்ல, குல சொத்தல்ல, பாட்டன் கூட்டன் சொத்து அல்ல. அது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உரியது என்பதை தாண்டி ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உரியது என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் முஸ்லிம்களுக்கான வேதம் அல்ல, மனிதர்களுக்கான வேதம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கான தூதர் அல்ல, மனித குலத்திற்கான இறை தூதர். அல்லாஹ் என்பவன் முஸ்லிம்களுடைய கடவுள் அல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான கடவுள். அதே மாதிரி முஸ்லிம்கள் என்பவர்களும் முஸ்லிம்களுக்கானவர்கள் அல்ல. அவர்களுடைய அன்பு, அறிவு, அக்கறை, சேவை எல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டியதல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கிடைக்க வேண்டியது. குர்ஆன் அதனை கொள்கை ரீதியாக இப்படி சொல்கிறது, குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயம். எந்த அடிப்படையில்? நீங்கள் தொப்பி போட்டு இருக்கிறீர்கள், தொழுகிறீர்கள், தாடி வைத்திருக்கிறீர்கள், இதனாலெல்லாம் சிறந்த சமுதாயமா? நீங்கள் சிறந்த சமுதாயம் என்கிற மதிப்பீட்டுக்குள் வருவதற்கான அடிப்படை காரணம் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எடுத்துக்காட்டாய் திகழ வேண்டியவர்கள் என்று சொல்லி, தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். மனித குலத்திற்கு எது தேவை, எது சாதகமானது, எது நன்மையானது என்கிற விஷயத்தை மனித குலத்திற்கு எடுத்து சொல்கிறீர்கள். அந்த வகையில் சிறந்தவர்கள் நீங்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு முஸ்லிம்களை தடுக்கிறீர்கள் என்று சொல்லப்படவில்லை, மனித குலத்தையே தீமைகளை விட்டு தடுக்கிறீர்கள். மனித குலத்தையே தீமையை விட்டு தடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு கொண்டவர்களால் நீங்கள் சிறந்த சமுதாயம். அப்ப சிறந்த சமுதாயம் என்கிற அடைமொழியும் பெயரும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அது இந்த சமூக சீர்திருத்த பணியை மேற்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் வேட்டு வைக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகள் சமுதாயத்தின் எந்த துறையிலிருந்து தொடங்கினாலும், இந்த மனித சமுதாயத்தினுடைய எந்த ஜாதியிலிருந்து, எந்த மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தாலும் அதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, அதை கண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கொள்கை ரீதியாகவே நாம் கடமைப்பட்டவர்கள். எங்கோ ஒரு மதத்தை சார்ந்தவன் தான் செய்கிறான், அது அவனாச்சு, அவன் மதமாச்சு, அவன் சமுதாயமாச்சு சொல்லி முஸ்லிம்கள் பேசாமல் இருக்க முடியாது. அதையும் களைய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. திருக்குர்ஆன் ஷரீஃபிலே 3வது அத்தியாயத்திலே 110வது வசனம் இதனை அழுத்தம் திருத்தமாக சொல்வது மட்டுமல்ல, இது மாதிரியான இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றன. சமூக சீர்திருத்தம் என்பது முஸ்லிம்களுடைய கொள்கை கடமை. 2வது கடமை தார்மீக ரீதியிலான கடமை. அது என்ன தார்மீக ரீதியிலான கடமை என்று சொன்னால், நாம் முஸ்லிம்களாக மட்டும் இல்லை, தமிழர்களாகவும் இருக்கிறோம்.
நாம் தமிழர்களாகவும் இருப்பதன் காரணமாக தமிழ் சமுதாயத்திற்கு வரக்கூடிய ஒரு சீரழிவு தமிழர்களான நமக்கும் சீரழிவு தான். மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தார்மீக கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாமும் தமிழர்களாக இருக்கிறோம். அதனால் எங்கோ நடப்பதை பார்த்து விட்டு முஸ்லிம்கள் நமக்கென்ன என்று நாம் போக முடியாது. தமிழ் கல்ச்சரையும் தமிழ் பண்பாடுகளையும் எவனாவது சீரழிக்க முயற்சி செய்கிற பொழுது தமிழர்களாகவும் நாம் அதனை சகித்துக் கொள்ளக்கூடாது. தமிழர்களாகவும் அதனை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. தமிழிலும் தமிழ் கல்ச்சாரத்தோடும் நமக்கும் கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. இது ரெண்டாவது கோணம். மூணாவது கோணம் இன்னும் முக்கியமானது. இந்த சீரழிவுகள் எங்கோ நடப்பது மட்டுமல்ல, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலும் அதிகரித்து வருகின்றன. அதனாலும் இது விஷயமாக நாம் பெரிய அளவுக்கு கவனம் எடுத்தாக வேண்டும். ஒழுக்க சீரழிவுகள், பண்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் எங்கே நடக்கிறது? முஸ்லிம் சமுதாயத்திலும் நடக்கிறது. அதனால் இந்த கோணத்திலையும் இந்த சமூக ஒழுக்க சீரழிவுகளை நாம் கண்டித்தாக வேண்டும், தடுத்து நிறுத்துவதற்கான அதிகபட்ச முயற்சியை செய்தாக வேண்டும். அன்பானவர்களே, உலகத்தில் ரொம்ப சீரும் சிறப்புமாக டாமினேட் செய்து வரக்கூடிய ஒரு நாகரீகம், இம்பாக்ட் செலுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாகரீகம் அல்லது ஒரு பண்பாடு அல்லது ஒரு சமுதாயம் அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒழுக்க சீர்கேடு தான். எந்த சமுதாயத்தில் ஒழுக்க சீர்கேடு அதிகமாகுதோ அந்த சமுதாயம் நாளடைவில் வரலாற்றிலிருந்தே காணாமல் போகும். மனிதர்களுடைய சிந்தனையிலிருந்தே காணாமல் போவார்கள். அந்த பண்பாடு போகும், அந்த நாகரீகம் காணாமல் போய்விடும். இந்த உலகத்தில் எத்தனையோ நாகரீகங்கள் அப்படி அழிந்துபட்டிருக்கின்றன, உரு தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றன ஒழுக்க சீரழிவின் காரணமாக. உதாரணமாக லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திலே ஓரின சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு, மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு. அந்த சமுதாயம் வரலாற்றிலிருந்து தூக்கி எறியப்பட்டது, அழித்தொழிக்கப்பட்டுச்சு. உலகத்தில் எந்த சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடு அதிகமாகுதோ அந்த சமுதாயம் அழிந்துபடும். ஒழுக்க சீர்கேடு தான் ஒரு சமுதாயம் அழிவதற்கும் ஒரு நாகரீகம் ஒரு பண்பாடு நாசமாக போகிறதுக்கு காரணம். சமுதாயங்களுடைய இந்த எழுச்சியை பற்றியும் சமுதாயங்களுடைய இந்த வீழ்ச்சியை பற்றியும் வரலாறும் கூட எடுத்து சொல்லுகிறது. மனித வரலாறும் கூட இதற்கு ஆதாரமாகத்தான் இருக்கிறது. எட்வர்டு கிப்பன் என்று சொல்லக்கூடிய வரலாற்றாசிரியர் ரோம பேரரசு அழிந்து போனதற்கான 5 காரணங்களை பட்டியலிடுவார். மனித சமுதாயத்தில் ரோம பேரரசுங்கிறதும் ரோம நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடுங்கிறதும் உலக அளவில் தாக்கம் செலுத்திய ஒரு நாகரீகம், ஒரு பண்பாடு. இன்னைக்கு எங்க இருக்கு அந்த ரோம கல்ச்சர்? காணாம போச்சு. அதற்கான காரணத்தை வரலாற்றாசிரியர் சொல்லுகிற பொழுது முதலாவதாக குடும்ப அமைப்பு சிதறி போச்சு. ரோம கல்ச்சரில், ரோமாபுரி நாட்டில் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட்டுவிட்டார்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய காம உணர்வுகளை தனித்துக் கொள்வதற்கு முறையான திருமணம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய, விரும்பினால் சேர்ந்து வாழலாம், பிடிக்கலன்னா பிரிஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒழுக்கக்கேடு ரோம பேரரசிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ குடும்ப அமைப்புகள் சிதறி போனது ஒரு காரணம். குடும்ப அமைப்புங்கிறதே ஒழுக்கத்திற்கான ஒரு கட்டமைப்பு, ஒழுக்கத்திற்கான மிகப்பெரிய ஒரு அடித்தளம். குடும்பமாக வாழ்றது தான். ரோம பேரரசில் அது காணாமல் போச்சு. ரெண்டாவதாக இன்னைக்கும் அந்த மாதிரி தான் தமிழ் சமுதாயம் உள்பட இந்த குடும்ப கட்டமைப்பை சிதறடிக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களும் நடைமுறைகளும் பழக்க வழக்கங்களும் தமிழ் சமுதாயத்திலையும் ஊடுருவிருச்சு. குடும்பமெல்லாம் வேண்டாம், கல்யாணமெல்லாம் வேண்டாங்கிற சிந்தனை போக்கு அதிகமாகி நீதிமன்றங்களும் கூட இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்திய தமிழ் சமுதாயம் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக ரோம பேரரசு ரோம நாகரீகம் மிகப்பெரிய இம்பாக்ட் செலுத்தின நாகரீகம் தான். காணாமல் போனதுக்கான ரெண்டாவது காரணம் அதிகமான இலவசங்களை வழங்கி மக்களை கெடுத்தது. அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை மக்களுடைய சிந்தனைகளிலிருந்து மறக்கடிக்க செய்வதற்காக அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய லஞ்சங்கள் தான் இலவசங்கள். இன்னைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் அதுதான் இருக்குது. இன்னைக்கும் அதே நிலைமை தான். இலவச டிவியா, இலவச வேட்டி சட்டை கொடுக்கிறது, எல்லாமே இலவசங்கள். இந்த இலவசங்கள் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமையாக எடுத்து சொல்லப்பட்டாலும் இதற்கு பின்னால் அரசியல்வாதிகளுடைய பெரிய சூழ்ச்சி,
அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வது அல்லது தங்களுடைய குற்றங்கள் செயல்களை மூடி மறைப்பதற்கான ஒரு அடையாளம் இலவசங்கள். ரோம பேரரசு அழிஞ்சதற்கு பின்னாடி இது ஒரு காரணம். இன்னைக்கும் இங்கே அப்படித்தான். ஒரு உதாரணம் சொல்லலாம். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவசங்களால் விளைந்தவைகளை பற்றி அருந்ததிராய் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், எழுத்தாளர் இப்படி சொல்வார். முன்னாடி அவங்க உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அதிகபட்சமான ஒரு விளையாட்டு என்று பார்த்தால் சாதாரணமாக சீட்டு விளையாடிட்டு இருந்தான், அவ்வளவுதான். ஆனால் இலவசங்கள் அதிகமாக கொடுத்ததனுடைய விளைவு அவர்கள் வெளிநாட்டு மதுபானங்களை வாங்கி அருந்த ஆரம்பித்தார்கள். சாதாரணமாக தெருக்களிலே கிள்ளி தாண்டு என்று சொல்லக்கூடிய கிள்ளி போட்டு விளையாடிட்டு இருந்தவங்க ஸ்னூக்கர் விளையாட போனான். பணக்காரர்களுடைய சூதாட்ட விளையாட்டாக இருக்கக்கூடிய ஸ்னூக்கர் விளையாடுறதுக்கு போனான் என்று சொல்லி அருந்ததிராய் அவர்கள் சொல்லுவார். இலவசங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கலாச்சாரம் அழிந்துபடும். மூணாவதாக, கட்டுப்பாடு இல்லாத உல்லாசங்களை அனுபவிக்கிறது, வரம்பு மீறிய என்ஜாய்மெண்ட். இந்த நியூ இயர் உட்பட எல்லா வகையான பண்டிகைகளையும் ஒரு கொண்டாட்டம் என்பதை தாண்டி உல்லாசம் அனுபவிப்பதற்கான வாய்ப்பாக இன்றைக்கும் மனித சமுதாயம், தமிழ் சமுதாயம் மாற்றிக்கொண்டு விட்டிருக்கிறது. ரோமாபுரி அழிந்ததற்கு பின்னால் இதுவும் ஒரு காரணம். கட்டுப்பாடு இல்லாத உல்லாசம் அனுபவிக்கிறது. நாலாவதாக, மக்களினுடைய தரத்தை, ஒழுக்கத்தை கவனிக்காமல் அவங்களுடைய கல்வி, பொருளாதாரம், அவர்களுக்கான மருத்துவம், இதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் இராணுவ தளவாடங்களுக்கு அதிகமாக செலவு செய்தது. இன்றைக்கு இந்தியாவும் அதே பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலும் கூட இராணுவத்திற்கு பட்ஜெட் போடுகிற பொழுது இராணுவத்திற்கு என்று மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வருமானத்திலே 60% மேலாக இராணுவத்திற்கு தான் செலவு செய்யப்படுகிறது. அப்ப மக்களுடைய அடிப்படை தேவைகளான கல்வி, பொருளாதாரம், மருத்துவத்தை பற்றியெல்லாம் இந்திய அரசோ தமிழக அரசுகளோ பெரிய அளவுக்கு கவலைப்படாமல் அவர்களுடைய பாதுகாப்பு அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு என்கிற பெயரிலேயே நாட்டினுடைய பெரும்பான்மையான செல்வத்தை கொண்டு போய் குவிச்சது. 5வது காரணம் தான் முக்கியமான காரணம். ரோமா பேரரசு அழிஞ்சதுக்கு பின்னாடி அது எவ்வளவு பெரிய நாகரீகம், ரோம நாகரீகம் எவ்வளவு பெரிய பண்பாடு கொண்டு உலகத்தையே கட்டி போட்டிருந்த வல்லரசு நாடுகளிலே ஒன்றாக திகழ்ந்தது. அது அந்த நாட்டிலே இந்த சமயம், மதம் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் குறியீடுகளாக, அடையாளமாக மட்டுமாக மாறிப்போச்சு. மக்களுடைய வாழ்க்கைக்கும் மதங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த மதங்களை அவன் தனித்தனியாக வச்சுக்கிட்டோம், விரும்பினால் ஃபாலோ பண்ணட்டும், விரும்பலனாக்க மதங்கள் போகட்டும் என்று மதங்களை வெறும் அடையாளங்களோடு, குறியீடுகளோடு, சிம்பல்கள் அதோடு முடித்து கொண்டு விட்டார்கள். ரோமாபுரி நாசமாக போனதுக்கு பின்னாடி இது ஒரு மதம் என்பது ஒரு சடங்கு, சம்பிரதாயம் மட்டும்தான், வாழ்க்கைக்கும் மதங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கருதினார்கள். ரோமாபுரி அழிந்தது. ரோம நாகரீகமே அழிந்தது. ரோம ஆட்சி மட்டுமல்ல, ரோமாபுரியினுடைய நாகரீகமே அழிஞ்சு போச்சு. மேலே சொன்ன எல்லா சூழ்நிலைகளையும் இன்றைக்கு நாமும் ரொம்ப ரொம்ப அமைதியாக, சைலண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்திய தமிழ் கல்ச்சரும் இதனை ஏற்றுக்கொண்டு விட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகளை தமிழகமும் அனுபவித்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் சென்னையிலிருந்து திருத்தணி போகக்கூடிய ஒரு ரயில் தொடருந்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. எல்லாரும் சோசியல் மீடியாக்கள் வாயிலாக அதனை நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த தொடருந்து சம்பவத்தை தொடர்ந்து அந்த திருத்தணியினுடைய ரயில் நிலையத்திற்கு பின்னாலும் கூட சில தமிழ்நாட்டு தருதலைகள் ஒரு வடநாட்டு இளைஞரை கடுமையாக கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் இந்தியா முழுவதையும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாரும் நம்ம பார்க்கிறோம். இதுக்கான காரணம் கஞ்சா என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலமும் அதுதான், போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற காரணமும் அதுதான். இந்த கொலைவெறி தாக்குதல் என்பது சாதாரணமானதாக இல்லை. என்னை விட அதிகமாக அதனை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு அது அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எல்லோரும் கேள்விப்பட்ட விஷய பொருத்தத்திற்காக வேண்டி அதனை நான் எடுத்து சொல்லுகிறேன். எங்கேயே அருவாளை கூறா, நானும் என் டைஸ்டுக்கு ஒரு வெட்டுகிறேன். பழி உணர்ச்சியின் அடிப்படையிலே, பகைமையின் அடிப்படையிலே இது மாதிரியான கொலைவெறி தாக்குதல்கள் நடப்பது உண்டு. அது இயல்பானதும் கூட.
பகையை தாங்க முடியாமல், பழி உணர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாமல் வெறித்தனமோடு தாக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் ஒரு டேஸ்டுக்காக வேண்டி தாக்குவானுங்களா? எங்கேயிலும் கூட நானும் 2 வெட்டி வெட்டிக்கிறேன், அவ்வளவு சாதாரணமாக போயிருக்கிறது இந்த கொலை வெறி மனிதர்களுக்கு மத்தியில். இங்க விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் கஞ்சாவின் மூலமாக அந்த தாக்குதலை நடத்தல. அதுவல்ல அதற்கு காரணம். ரீல்சோமேனியா. ரீல்சோமேனியான்னு நான் சொல்றேன். இன்னைக்கு எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய அந்த மொபைல் என்பது எப்படிப்பட்ட ஒழுக்க சீரழிவுகளை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறது என்பதற்கான இன்னொரு உதாரணம். ரீல்ஸ் எடுக்கிறது, சுயமாகவே சில காணொளிகளை பதிவு செய்து அதை சமூக ஊடகங்களிலே பரவ செய்கிற பைத்தியக்காரத்தனத்துடைய உச்சகட்டம். அதுதான் இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த கொலைவெறி தாக்குதலை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் பதிவு செய்கிற அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது துணிச்சலோ தைரியமோ இல்லை, ஒரு வகையில் சொல்ல போனால் ஒரு கோழைத்தனம். எல்லா மட்டங்களும் நடக்கிறது. குறிப்பாக அரசியல் மட்டங்களிலே இது அதிகமாக நடக்கிறது. இன்னும் குறிப்பாக சங்கி அரசியலுக்கு பின்னணியாக இருப்பதே இந்த கொலைவெறி தாக்குதலும், கொலைவெறி தாக்குதல்களை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களிலே பதிவு செய்வதும் தான். அரசியல் மட்டங்களிலும் இந்த வெறித்தனங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. அன்பானவர்களை யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், முதலாவதாக இப்படிப்பட்ட சீரழிவுகளுக்கு யார் காரணம் என்று பார்த்தால் முதல்ல அரசாங்கம் காரணம். அதுதானே மதுக்கடைகளை எல்லாம் திறந்து வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறது. விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். வரும் நாட்களிலே அதை பற்றி பார்க்கலாம். இரண்டாவதாக வன்முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய, வன்முறையை தூண்டிவிடக்கூடிய சினிமாக்களை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நடிகர்களையும் இவர்கள் ஒட்டுமொத்த பேரையும் சமூக விரோதிகளாக, துரோகிகளாக, பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய கொடுமையாளர்கள் இன்றைய திரைப்பட தயாரிப்பாளர்களும், அதற்கு மேலாக கேடுகட்ட விபச்சாரத்தை தொழிலாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இவர்கள் தான் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகளை, வன்முறை உணர்வுகளை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த கால திரைப்படங்களை அதற்கான சாட்சிகள். விவரித்து சொல்வதற்கு தேவையில்லை, அதளவுக்கு நீங்களே அதை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக இந்த சினிமாக்களை கட்டுப்படுத்துகிற பொறுப்பில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு என்று சொல்லக்கூடிய தணிக்கைத்துறை, அப்படி ஒன்று இருக்கிறதா இல்லையா என்றே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்குண்டான வன்முறை காட்சிகளை திரைப்படங்களிலே அனுமதிக்கிறார்கள். ஒழுக்க சீரழிவுக்கு எதிரான ஒழுக்க சீரழிவு காட்சிகளை பதிவு செய்கிறார்கள், அதனை அனுமதிக்கிறார்கள். இவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மட்டுமல்ல, அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு காரணகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய சென்சார் போர்டு வரைக்கும் குற்றம் சுமத்தப்பட வேண்டியவர்கள். சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் இவர்களுக்கு மேல் பாய வேண்டும். நாலாவதாக இவற்றையெல்லாம் இந்த இளம் வயதினர்கள் மேற்கொள்கிற சமயத்திலே அதிலிருந்து அவர்களை விலக்கி திருத்த வேண்டிய பெற்றோர்கள், இவர்களும் குற்றவாளிகள், இவர்களும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டியவர்கள். இந்த கேடுகட்ட தருதலைகளை பெற்றெடுத்து ஒரு அயோக்கியத்தனமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை முறையை மௌனமாக அங்கீகரிக்கக்கூடிய, ஆண் பிள்ளைகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய கோழையராக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முஸ்லிம் சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். உதாரணமாக அவர்களுக்கென்று ஒரு நடைமுறை, அவர்களுக்கென்று ஒரு ஹேர் கட்டு, அவர்களுக்கென்று ஒரு ஆடை கலாச்சாரம், அவர்களுக்கென்று சில உணவு பழக்க வழக்கங்கள், அவர்களுக்கென்று ஒன்று வாகன ரைடிங். வாகனம் மட்டுமல்ல, வாகன ரைடிங். இதையெல்லாம் மௌனமாக அங்கீகரிக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய சமுதாயத்திலும் இந்த கிறுக்குத்தனமான முடிவெட்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் அவங்க என்ன செய்யணும், அதை ரொம்ப யோசிக்கணும். அஞ்சாவதாக ஆசிரியர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆசிரியர்கள் காரணகர்த்தாக்கள் என்று சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால், இளைஞர்கள், மாணவர்கள் தவறு செய்கிற சமயத்தில் அவங்களை திருத்தி ஒழுக்கங்களையும் கற்றுத்தர வேண்டிய அந்த ஆசிரியர்களை, அவருடைய கைகளை தேவையில்லாத சட்டங்களை போட்டு கட்டி போட்டிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கான சீர்திருத்த வேண்டிய பொறுப்பை நிறைவேற்ற முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள், அந்த சட்ட திருத்தங்களை செய்திருக்கக்கூடியவர்கள் அல்லது சில ஜிஓக்களை அனுப்பக்கூடிய பள்ளி கல்வித்துறையும் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர்களும் குற்றவாளிகள் தான். இது மாதிரியான சமூக கொடுமைகளுக்கு அவர்களும் காரணகர்த்தாக்கள் தான். ஆறாவதாக
எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கிற சமயத்திலே உரிய தண்டனைகளை கொடுத்து மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தாத ஆண்மையை இழந்து கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறைகளும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டியவர்கள். எல்லோரும் குற்றத்தில் சமமானவர்கள். இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு வேண்டிய தண்டனையை கொடுக்காமல் அரசியல் ஆதிக்கத்தின் காரணமாக அல்லது அரசியல் நெருக்கடியின் காரணமாக நீதிபதிகள் என்கிற ஆண்மையை இழந்துவிட்டு இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவர்களை விடுதலை செய்வார்கள் என்று சொன்னால் வடநாடுகள் முழுவதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னாவ் பாலியல் வன்கொடுமையிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்கி இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான். என்ன காரணத்தை சொல்லி விடுதலை செய்யப்பட்டான்? இப்படி விடுதலை செய்யப்படுகிற பொழுது அதை பார்க்கிற குற்றவாளிகள் துணிச்சல் பெற மாட்டார்களா? அதனால் நான் சொல்லுகிறேன், நீதிபதிகள் ஆண்மையற்றவர்கள். ஆண்மையற்றவர்கள், நீதி என்கிற ஆண்மையை இழந்து விட்டு இருக்கக்கூடியவர்கள். நான் அதற்கான ஆங்கில வார்த்தையை சொல்லணும். ஜும்மாவுடைய கண்ணியமும் மேடையின் கண்ணியம் கருதி நான் தவிர்க்கிறேன். அவ்வளவு மோசமானவர்களாக இன்றைக்கு ஆளுங்கட்சியினருக்கு சால்ரா அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக நீதிபதிகள் மாறி போயிருக்கிறார்கள். அவர்களும் கூட இந்த குற்றச்சாட்டுக்கு காரணகர்த்தாக்கள் தான். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையும் சரி, அரசியல் சூழ்நிலையும் சரி, ஒரு ஆரோக்கியமான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான இஸ்லாமிய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் தடையாக, ஒரு சவாலாகத்தான் இன்றைய சமூக சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிரான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் தான் இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையை நடைமுறைகளை உருவாக்குவதிலே மிகப்பெரிய பங்கை வகிக்கக்கூடியவை ஊடகங்கள், பிரிண்ட் விஷுவல் மீடியாக்கள். சோசியல் மீடியாங்கிறது தனி. ஆனால் அவர்களும் இன்றைக்கு செயலற்று போனவர்களாக மாறிவிட்டார்கள். கூலிக்கு மாரடிக்கக்கூடியவர்களாக இந்த நாட்டினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலே அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலே பத்திரிகையாளர்களுக்கும் நிருபர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவர்களும் கூலியாளர்களாக மாறி போய்விட்டார்கள். இந்த மாதிரியான ஊடக கலாச்சாரத்திற்கு, அந்த ஊடக கலாச்சாரம் சொல்லக்கூடிய ஒழுக்கக்கேட்டிற்கு முஸ்லிம் சமுதாயமும் குறிப்பாக இளைஞர்களும் பலியாகி வருவதை இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. சில உதாரணங்களை சொல்லியாக வேண்டும். போதைப் பொருள் விற்பனையும் அதனுடைய பயன்பாடும் முஸ்லிம் பகுதிகளிலே முஸ்லிம் அல்லாத பகுதிகளை விட அதிகமாக இருக்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். போதைப் பொருள் பயன்பாடு முஸ்லிம் சமுதாயத்திலே, முஸ்லிம் இளைஞர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். கரும்பு கடையில் அடிக்கடி நடக்கக்கூடிய 10 பருவ பையன்களுடைய குரூப் மோதல்கள், குறிப்பாக பண்டிகை காலங்களிலே, பெருநாள் என்று வந்துவிட்டால் அந்த நோன்பு காலம் என்று கூட பார்க்காமல் முஸ்லிம் இளைஞர்கள் இதே மாதிரியான ஹேர் ஸ்டைலை வைத்துக்கொண்டு, திருத்தணியிலே நடந்த கிறுக்குத்தனமான ஹேர் ஸ்டைலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள், பைத்தியக்காரர்களை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த சிறு வயது இளைஞர்கள் தெருக்களிலே, பெண்கள் நடமாடுகிற பகுதியிலே, பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே, இத்தனை அமைப்புகளும் இயக்கங்களும் இருக்கக்கூடிய பகுதியிலே கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் தெருச்சண்டை போடுகிறார்கள். கத்தியை பயன்படுத்தி பரஸ்பரம் வெட்டி கொள்ளக்கூடிய காட்சிகளை கடந்த காலங்களிலே நம்முடைய கரும்பு கடை சந்தித்திருக்கிறது. நடத்தியவர்கள் யார்? முஸ்லிம் அல்லாதவர்களா? முஸ்லிம் அல்லாத இளைஞர்களா? முஸ்லிம் இளைஞர்கள். நம்முடைய சமுதாயத்தையும் பாதித்திருக்கிறது என்பதற்கான பெரியாதான் குரூப் மோதல்கள், கேங் ஃபைட். அதுக்கு பேராம் கேங் ஃபைட்டில் ஈடுபடுறது மட்டுமல்ல, அதையும் வீடியோ எடுத்து போட்ட பசங்க தானே நம்ம பசங்க. திருத்தணியில் நடந்த குற்றத்தை நாம் எப்படி எதிர்ப்போம்? எதிர்க்கிறதுக்கான துணிச்சல் நமக்கு எப்படி வரும்? தார்மீக பொறுப்பு இருக்கா நமக்கு? அதை கண்டிக்கிறதுக்கான பொறுப்பை இழந்து விட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வேலைகளை நம்முடைய பசங்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல வருகிறேன். அதே மாதிரி முஸ்லிம் பெண்களிடத்திலே அதிகரித்திருக்கக்கூடிய ரீல்ஸ், செல்ஃபி கலாச்சாரம். முஸ்லிம் பெண்களிடத்திலே ரீல்ஸ் எடுப்பதும் செல்ஃபி கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் ஒழுக்கக்கேட்டுக்கு தாவிக்கொண்டிருக்கிறார்கள். பருதாவையும் போட்டிக்கொண்டு டான்ஸ் ஆடக்கூடிய, ஆபாச டான்ஸ் ஆடக்கூடிய முஸ்லிம் பெண்களை ரீல்ஸில் பார்க்குறோமா இல்லையா? எப்படி நடக்குது? ஏன் இதனை அங்கீகரிக்கிறோம்? அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. பெரிய பெரிய பக்க விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய துரித உணவகங்கள் முஸ்லிம் சமுதாயத்திலே, அவற்றை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம் குடும்பங்கள்
முஸ்லீம் பகுதியில் அதிகரித்து கொண்டு வருவது. ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரத்தை நான் குறை சொல்றதில்லை, அது சாப்பிடக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். அதனுடைய தீய விளைவுகளை வைத்து அவரவர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இது ஒரு மோசமான இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு எதிரான நடவடிக்கை என்பதை மட்டும் என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியும். உணவை சாப்பிடுவதல்ல, சாப்பிட போகிற பொழுது அங்கே ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இஸ்லாத்துடைய மரபுக்கும் இஸ்லாத்துடைய ஒடுக்கத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் எதிரான மோசமான ஒரு மன உணர்வு வெளிப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் உணவை சொல்லவில்லை, உணவு பழக்க வழக்கத்தை சொல்லுகிறேன். சொல்ல வேண்டிய விஷயங்களிலே அதுவும் ஒன்றுதான். அன்பானவர்களே, இது மாதிரியாக எத்தனையோ விஷயங்கள் இந்த பிரிண்ட் விஷுவல் மீடியா என்று சொல்லக்கூடிய அச்சு காட்சி ஊடகங்களுடைய மலிவான செய்திகள், மலிவான நிகழ்ச்சிகளுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக முஸ்லிம் சமுதாயத்தில் ரியாலிட்டி ஷோக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ரியாலிட்டி ஷோக்களிலே முஸ்லிம் பெண்கள் அதிகமாக பங்கு பெறுகிறார்கள். சிறு குழந்தைகள் ஆபாசமான நடனத்திற்கு, நான் ஒன்று சும்மா சொல்லலை, வேலூரினுடைய முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் முஸ்லிம் பெண்கள் ஆபாச நடனத்திற்கு, ஆபாச பாடல்களுக்கு நடனம் ஆடுகிறார்கள். ரியாலிட்டி ஷோக்கள்ல ரொம்ப அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், விளம்பர கலாச்சாரம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்துடைய பெற்றோர்கள், நம்முடைய சமுதாயத்துடைய ஆசிரியர்கள், சமுதாயத்துடைய அமைப்பு தலைவர்கள், உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களுடைய பொறுப்பு மிக மிக அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஆபத்தை உணர்வுடைய அறிவு படைத்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமுதாய தலைவர்களும் ஆளுங்களும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. முஸ்லிம் இளைஞர்களுடைய ஒழுக்க வளர்ச்சியிலே, ஆன்மீக வளர்ச்சியிலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். நம்முடைய சமுதாயம் நிலைச்சு நிற்கணும்னு சொன்னால், அது அழிஞ்சிடக்கூடாது என்று சொன்னால், அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி கவனம் எடுக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் அமைப்புகள், அவருடைய உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பு கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் அவருடைய ஒழுக்கத்திற்கு கவனம் செலுத்தவில்லை என்றாலும் கூட அழிஞ்சு போகும். சங்கிகளிடமிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு கால் நாம் ஆயுதத்து வாயிலாக பாதுகாப்பு உருவாக்கலாம். அப்படி பாதுகாத்த அந்த முஸ்லிம் சமுதாயம் ஒடுக்க ரீதியாக சீரழிந்து போனால் அப்பொழுதும் அழிந்து போகும். எப்பொழுது யாரை காரணம் காட்டுவோம்? அரசியல்வாதிகளையா, சங்கிகளையா? யோசித்து பார்க்கணும். இன்றைய இளைஞர்கள், அவர்களுடைய முஸ்லிம் இளைஞர்களுக்கான சரியான ஒரு பாலிசி செயல் திட்டம் எந்த அமைப்புகளாலும் உருவாக்கப்படவே இல்லை என்பதுதான் நம்முடைய சமுதாயத்துடைய மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். முஸ்லிம் அரசியல் கட்சிகளோ சமுதாய அமைப்புகளோ வெல்ஃபேர் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய நல்வாழ்வு சங்கங்களோ தெளிவான வழிகாட்டுதல்களை, வழிமுறைகளை கையாண்டு இளைஞர்களுக்கான பயிற்சி முறைகளை கொடுக்கவே இல்லை. முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த மானசீக பிரச்சனைகளை அலசுறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை மதிப்பீடு செய்யறதுக்கு, சமுதாயத்துடைய பொதுவான தளங்களிலே இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்துகிறது என்றையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர்களை சீர்திருத்தம் செய்வதற்கான முயற்சிகள் நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப கம்மி. இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சவால் இதுதான் என்று நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்த்து இதற்கு முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்திலே நான் இன்னும் சில செய்திகளை இதை தொடர்ந்து சொல்ல வேண்டியிருந்தாலும் ஒரு செய்தியை சொல்லாமல் இந்த உரை முடிவடையாது, முழுமையடையாது என்கிற காரணத்திற்காக ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய, நம்முடைய இளைஞர்கள், யுவதிகளுடைய ஒழுக்கத்திற்கான பாதுகாப்புக்காக வேண்டி அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சரியான வழிகாட்டுதலை கொடுக்கணும். அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய வளர்ச்சி, இவைகளுக்காக வேண்டி மட்டுமே கல்வி களங்களிலே களமாடி கொண்டிருக்கக்கூடிய SIO என்று சொல்லக்கூடிய இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு அதே மாதிரி அதே நோக்கங்களை முன்வைத்து முஸ்லிம் மாணவியருக்காக இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு GIO இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விஷயத்திலே சரியான முறையிலே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அமைப்புகளும், SIOவும் GIOவும், இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு, இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு, அதே மாதிரி இளைஞர்களுடைய ஆரோக்கியமான இஸ்லாமிய ஆளுமை வளர்ச்சிக்கு சவாலாக அமையக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெற்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவூட்டி வழிகாட்டக்கூடிய மாபெரும் பொறுப்பை சாலிடாரிட்டி யூத் மூவ்மெண்ட் ஏற்பாடு செய்திருக்கிறது.
இதெல்லாம் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய இளைஞர்கள் யுவதிகளுக்கான மாணவர்களுக்கான ரொம்ப அரிதாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு நம்மை சுற்றி நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக அரசியல் சூழ்நிலையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். அடையாளம் காணுங்கள் பெற்றோர்களே, இந்த அமைப்புகளிலே உங்களுடைய இளைஞர்களை யுவதிகளை இணையச் செய்யுங்கள். அவர்கள் நாளைய சமுதாயத்துடைய விடிவெள்ளிகளாக தங்களையும் காப்பாற்றிக் கொண்டு இந்த சமுதாயத்தையும் காப்பாற்றுவதற்கான அடுத்த தலைமுறைகளாக உருவாகுவார்கள். நாம் அதற்காக முயற்சி செய்வோம். இது குறித்த மேலும் செய்திகளை வருவாரங்களிலும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முக்கியமான கோணங்களிலே தெரிந்து கொண்ட செய்திகளின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.